அனைவருக்கும் வணக்கம். ஈரான் கப்பல், அதாவது போர்க்கப்பல் இலங்கை கடற்பரப்புன்னு சொல்ல முடியாது. இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பில் 70, 75, 80 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள காலியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ஆக்சிடெண்ட் ஆகினும் கதை வந்தது. அதுக்கு பிறகு நேற்று காலையில் இது நடந்த இந்த சம்பவம் நேற்று பின்னேரம் அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. நீர்மூழ்கி கப்பலால் கீழால் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இது ஏன் நடந்தது, என்னத்துக்காக நடந்தது, இந்த ஈரான் கப்பல் ஏன் இலங்கை அண்மித்த கடல் பரப்பில் வந்தது, இது சம்பந்தமாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை. உங்களோட ஆதரவு கட்டாயம் தேவை. நீங்கள் பண்ணுகின்ற இந்த சப்ஸ்கிரைப் நானும் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். ஈரான் போர்க்கப்பல் வருடம் இந்தியாவில் நடக்கின்ற ஒரு பயிற்சி ட்ரைனிங் எடுக்கிற, அது ஈரான் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளும், அமெரிக்காவும் அங்கே சென்றிருக்கிறது, எல்லா நாடுகளும், இஸ்ரேலும் சென்றிருக்கிறது, ஈரானும் சென்றிருக்கிறது, எல்லா நாடுகளும், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் வருடத்தில் ஒரு தடவை இந்தியாவில் உள்ள ஒரு துறைமுகத்தில் இந்த கடற்படை பயிற்சியை மேற்கொள்வதற்காக வருடந்தோறும் எல்லா நாட்டு கடற்படை வீரர்களும் கலந்து கொள்வது வழமை. அதேபோல் 2026ஆம் ஆண்டுக்கான இந்த பயிற்சி முகாமுக்கு ஈரானிலிருந்து கடந்த மாதம், இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து பயிற்சியை முடித்துவிட்டு, ஒரு மாத காலம் பயிற்சியை முடித்துவிட்டு தங்கள் நாட்டுக்கு ஈரானுக்கு செல்வதற்கு இலங்கையின் கடல் பரப்பினூடாக, அதாவது சொல்லப்போனால் இலங்கை எல்லையும் இல்லை, இலங்கையிலிருந்து காலி கடற்கரையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் அதே வழிபாதையாக, அதுக்கு அங்கால தான் அது செல்ல வேணும், சென்று ஈரானை சென்றடைய வேண்டும். ஆனால் இந்த படகு வருகின்ற செய்தியை, புலனாய்வு தகவலை அமெரிக்காவுக்கு யாரும் வழங்கினார்களா, அல்லது அமெரிக்கா ஒரு மாதத்துக்கு முதலே திட்டம் தீட்டி வைத்திருந்ததா? நட்புறவு ரீதியாக இந்தியாவுக்கு சென்று இந்த பயிற்சியை முடித்து விட்டு திரும்புகின்ற இந்த போர்க்கப்பலை தாக்குவதற்கான திட்டத்தை ஒரு மாதத்துக்கு முதல் தீட்டியிருந்ததா, அல்லது இங்கு பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் போது நட்பு ரீதியாக பழகின அமெரிக்கா இராணுவ படையினரே, கப்பல் படையினரே, கடல் படையினரே சொன்னார்களா, அல்லது வேறு புலனாய்வுகள் எந்த வழியால் வருகிறது என்று சொல்லிதான் எந்த தகவல் என்று தெரியவில்லை. ஆனால் இது ஒரு நட்பு ரீதியாக கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் இருந்து மீண்டும் தங்கள் நாட்டுக்கு திரும்பும்போது அமெரிக்கா தாக்கியிருக்கின்றது. அங்கிருந்து அமெரிக்கா இருந்து இலங்கைக்கு அண்மித்த கடல் பகுதியில் நீர்மூழ்கி கப்பலில் தாக்கியிருக்கின்றது. உண்மையிலே இலங்கையின் கேள்வி, இது ஒரு அநீதியான செயல். அதாவது நீங்கள் யுத்தத்தை மேற்கொள்வதற்கு இன்னொரு நாட்டு எல்லைக்குள் யுத்தம் செய்வது இது ஒரு அநீதியான செயல் என்று இலங்கை கேட்டுக்கொள்ளுகின்ற இதே சந்தர்ப்பத்தில் அது ஒரு வகையில் நியாயம். ஆனாலும் 2ஆம் உலகப் போர் நடந்த காலத்தில் இப்படிப்பட்ட இன்னொரு நாட்டுக்குள் போய் தாக்குதல் நடத்திய சம்பவமும் இருக்குதாம். நியூஸ்கள் அறியக்கூடிய கடல் வழி ஊடாக இப்படி நீர்மூழ்கி கப்பலை கொண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இப்போ தான் நடந்திருக்கின்றது. இது 3ஆம் உலகப் போர் அப்படி என்று கேட்டால் இல்லை. ஏனெண்டா உலகப்போர் என்றது எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து நடத்தியதான் உலகப்போர். இது சாதாரண ஒரு ஈரானுக்கு நடத்தப்படுற போர் ஆகையால் இது உலகப் போராக ஏற்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் நட்பு ரீதியாக கலந்து கொண்டு திரும்பும்போது தாக்குதல் நடத்தியது மிகவும் ஒரு முதுகுல குத்தின ஒரு செயல் என்றும் இந்தியா, இலங்கை போன்ற பல நாடுகளும் இதை தெரிவிக்கின்றது. உண்மையில் அது ஒரு துரோகம் தானே. இப்போ அமெரிக்கா படையிலோடு அங்கே கைகோர்த்து ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக இருந்து ஒரே இடத்துல ட்ரைனிங் முடிச்சு விட்டு மீண்டும் திரும்பும்போது இவர்களுக்கு தாக்குதல் நடத்தியது இது ஒரு போர் எல்லை மீறல், இது ஒரு துரோகம். உங்களோட எல்லைக்குள்ளே வந்தால் தாக்கியிருக்கணும், அல்லது நீங்கள் ஈரான் எல்லைக்குள்ளே போய் தாக்கியிருக்கணும். இன்னொரு நாட்டு எல்லைக்குள்ளே போய் நீங்கள் தாக்குனது ஒரு போர் மீறல், சட்டத்திட்டங்களை மீறல் என்று தான் எல்லாம் இதே
அரசியல் ரீதியாக அறிஞர்கள் ஆய்வாளர்கள் இதை கருத்தாக தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட இலங்கை கடற்படையினர் சென்று அதை காப்பாற்றியிருக்கின்றார்கள். உண்மையிலே அது ஒரு மனிதாபிமான செயல், செய்யத்தான் வேணும். இப்போ நம்முடைய நாட்டுக்குள்ளே நம்முடைய ஊருக்குள்ளே ஒருவர் வந்து வாகனத்தால் விழுந்தாலும் வாகனம் அடிபட்டாலும் நம்ம ஓடி போய் தூக்குறோம். அது மாதிரி இலங்கைக்கு எட்டிய அண்மித்த கடல் பரப்பன்றபடியால் இலங்கையில் உள்ள கடற்படையினர் ஒரு மனிதாபிமான செயலாக கப்பலூடாகவும் டெலிகப்பலூடாகவும் சென்று அங்கு ஆக்சிடென்ட் பட்டிருந்தவர்களை பார்க்கும்போது உண்மையிலே கடுமடி நீர்மூழ்கி கப்பல் கீழால் வந்து அடித்து தூக்குற அந்த வீடியோ உண்மையிலே அது ஒரு பார்க்க முடியாத ஒரு இது, ஏற்றுக்கொள்ள முடியாத. பாருங்கள், MK48 என்கின்ற கப்பலில் 180 பேரோடு வந்த கப்பல். இது 180 பேரோடு வந்திருக்கிறது இந்த கப்பல். அதில் 32 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. 32 பேர் உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இது நேற்று வரைக்குமான செய்தி. 87 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. மிச்சாக்களை காணலை. 32 பேர் உயிரோடு மீட்கப்பட்டு இலங்கையில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இதுக்கான சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசாங்கமும். உண்மையிலேயே இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு செயல். அவர்களை நீங்கள் நேரடியாக தாக்குவதாக இருந்தால் அவர்களின் இடங்களில் சென்று தாக்க வேண்டும், அல்லது நேருக்கு நேர் மோத வேண்டும். இது ஒரு மறைமுதலான மோதல். இதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. தற்போது இலங்கை இவர்களை இலங்கை கடற்படையினர் காப்பாற்றியது இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறுமா என பலரும் கேட்கின்ற நேரத்தில் இது ஒரு மனிதாபிமான செயல். காப்பாற்றும் பொருள் நம்மட இதில் ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் அடிபட்டால் நம்ம போய் பார்க்குறது இது ஒரு மனிதாபிமான செயல். ஆகவே தான் இந்த இலங்கை அரசாங்கம் இதை மேற்கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து காப்பாற்றப்பட்ட இந்த 32 பேரும் பாதுகாப்பாக அவர்கள் நாட்டுக்கு அனுப்பப்படுவார்களா என்னன்றது அது இலங்கை அரசாங்கம் தான் தீர்மானிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து 80க்கு மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களின் சடலங்களும் தங்கள் ஈரான் நாட்டுக்கு அனுப்பப்படுமா என்னன்றதை இலங்கை அரசாங்கம் அதுக்கான தீர்மானத்துகளை மேற்கொண்டு தாண்ட கப்பலில் இன்னும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தேடி இதனை கண்டுபிடிப்பார்கள் நினைக்கின்றேன். இது நேற்று நடந்த சம்பவம். இது இன்றைக்குத்தான் சொல்லுகிறேன் என்றால் செய்திகளை உடன் தெரிவிப்பதற்கான தகவல் நமக்கு கிடைப்பதில்லை. ஆகையால் இப்போ சொல்கிறேன், நேற்று வரைக்கும் இரவு வரைக்குமான சம்பவம் இது. இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்ற செய்திகளை அறிந்து உங்களுக்காக கொண்டு வர தயாராக இருக்கிறேன். இதை நீங்கள் முதல் எனது யூடியூப் சேனலை பார்க்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதிகமானாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க, ஏன்னு தெரியல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.